பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மத்தேயு 16:23. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். மத்தேயு 16:23. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களிடத்தில் நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது பேதுரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். உடனே இயேசு கிறிஸ்து அவனை நோக்கி, நீ பாக்கியவான், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன் என்று பேதுருவை ஆசீர்வதிக்கிறார், வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அதற்கு பின்பாக தன்னுடைய சீசர்களுடன் போகும்போது எருசலேமில் தனக்கு நேரிடப் போகிற பாடுகளையும் சம்பவங்களையும் சொல்ல தொடங்கினார். உடனே இயேசு கிறிஸ்துவின் பாராட்டையும் ஆசீர்வாதத்தையும் வாக்குத்தத்தத்தையும் பெற்ற பேதுரு இயேசு கிறிஸ்துவை தனியே அழைத்து, இந்த சம்பவங்கள் உமக்கு நேரிடக்கூடாதே என்றான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். தன்னை யார் என்று அறிந்து கொண்ட பேதுருவாக இருந்தாலும் தேவனுக்கும் தனக்கும் உள்ள தொடர்புக்கும் தேவனுக்கு ஏற்றவைகளுக்கும் தேவனுடைய சித்தத்திற்கும் இடையூறாக இருந்த அந்த பேதுருவை நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய் என்று விரட்டுகிறார். நீ பாக்கியவான், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தையும் வாக்குத்தத்தத்தையும் பெற்ற பேதுருவின் சிந்தனை மனிதனுடைய சிந்தனையைப் போல மாறுகிறது. இயேசுவை நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பிதாவின் சிந்தனையை வெளிப்படுத்தியவன் ஆசீர்வாதத்தை பெற்றவுடன் மனித சிந்தனைகளுக்கு மாறிவிடுகிறான். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திப்பதற்கு தடையாக இருக்கிற மனிதனை தடுக்கிறார். எனவே தேவனுக்கு ஏற்றவைகள், அதாவது தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நிறைவேறியது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை பாராட்டுகிறவர்கள், நம்மோடு அன்பாக இருக்கிறவர்கள், நம்மை யார் என்று அறிந்தவர்கள், நம் உறவினர்கள் என யாராக இருந்தாலும் நாம் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திப்பதற்கோ தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கோ தேவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பில் இடரலாய் இருக்கிறவைகளை விட்டு விலகி நாம் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் அவருடைய சிந்தனையில் தேவனுடைய சத்தத்திற்கும் சித்தத்திற்கும் நம்மை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் நிறைவேறி அனுதினமும் தேவனுடைய அடையாள அற்புதங்களை பெற்று ஆசீர்வாதமாய் வாழலாம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள், உமக்குள் வாழ்கிற நாங்கள், நீர் எங்களுக்குள் வாசம் பண்ணுவதால் நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் உமக்குரியவைகளை சிந்திக்கவும் உமக்கு பிரியமானவைகளை சிந்திக்கவும் கூடிய கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.